காணொளி 9 அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியல் மனித வாழ்க்கையின் பல்வேறு கட்டப்பயணத்தைப் பற்றிய ஆழ்ந்த மெய்யியல் மற்றும் ஆழ்ந்த உணர்வுள்ள ஒரு திரைப்படக் காணொளி இது. இது ஓர் உலகளாவிய முழுமையான மனித ஆறு ஒழுங்கு வாழ்க்கைப் பள்ளியின் தேவையை வலியுறுத்துகிறது. மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆங்கில மொழி ஆசிரியர் திரு எல். ரெஜிஸ் இக்காணொளிக்கு உரை எழுதியுள்ளார். திருச்சிராப்பள்ளி தூய வளனார் தன்னாட்சிக் கல்லூரியின் முன்னாள் ஆங்கிலத்துறைத் தலைவரும் இணை பேராசிரியருமான முனைவர் சு. ஜோசப் அருள் ஜெயராஜ் இக்காணொளியை இயக்கமூட்டல் செய்துள்ளார். காணொளி 9 அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியல் 1 நம்பிக்கை கடவுள் பண்பு பகுத்தறிதல் மனிதப் பண்பு 2 அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியலாளர் சிக்ஸ்டோப்பியர் கடவுள் மீதும் அண்டத்தின் மீதும் முழு நம்பிக்கை கொண்டவர்கள். மனித பகுத்தறிவு கொண்டு சிந்தித்தாலும் கடவுள் நம்பிக்கையே அவர்களுக்கு இறுதி. வாகை, வெற்றி, தோல்வி என்ற கற்பனை அவர்களிடம் இல்லை. 3 அண்ட மனிதர் பிறக்கும் முன், பிறந்தபின், இறந்தபின் கடவுளோடு பயணிப்பவர்கள். எனவே அவர்களின் நம்பிக்கைக்குள் அவர்களின் பகுத்தறிவு ஊடுருவ முடியாது. 4 மனித வாழ்வின் பகுத்தறிவு பல சமயங்களில் நம்மை ஏமாற்றி விடுகிறது. பகுத்தறிவில் நாம் அறிவை நம்புகிறோம், விசுவாசத்தில் கடவுளை நம்புகிறோம். 5 கடவுளுடைய படைப்பனைத்தும் நன்மைத்தனம் நிறைந்தவை, அவற்றில் தீமை இருக்கிறது என்பது நமது கற்பனை. 6 ஆண்ட படைப்புகளின் நன்மைத்தனத்தை அறிந்து கொள்ள நாம் அவைகளோடு முழுமையாக பயணிக்க வேண்டும், மேலும் அதைக் கொண்டாடி கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 7 கடவுள் வழிபாடு என்பது படைப்புகளை வியந்து அவருக்கு நன்றி சொல்லுவது. மனிதக் கடவுள் வழிபாடு என்பது நமது விருப்பத்திற்காக கொண்டாட்டங்களும் சடங்குகளும். அவற்றை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது நமது நம்பிக்கை. 8 அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியலாளருக்கு வாழ்வே வழிபாடு. மனிதருக்கு வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட காலமும் செயலும். 9 கடவுளுக்குப் பணி செய்வது. அண்ட ஆறு ஒழுங்கு வாழ்வியலாளருக்கு உணவு. வயிற்றுப் பசியைத் தணிப்பது மனித உணவு. நன்றி.